அந்த கியூஆர் நான் பே பண்ணணும். ஆன்லைன் பேமெண்ட் இல்லையா இதில்? ஆன்லைன் பேமெண்ட் வேணுமா? சேஞ்சு தயா ஓடிபி சொல்லலாம். 73 கார்டு கேட்கல. கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ரேபிடோவில் ஃபஸ்ட் ஆர்டர் கஸ்டமரை பிக் பண்ணுறோம். இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா 6 கிலோமீட்டர் ட்ராப்பு. த்ரீ ஃபைவ் அப்போ கூட பார்த்தா இப்போ அப்புறமேட்டு சரி என்னடா பண்ணுறது சொல்லிட்டு அது அப்புறமேட்டு என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி அவனுக்கு வந்து இந்த பார் கோட் ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சி விட்டேன். சரி அதுக்கப்புறம் அவன் ரீசார்ஜ் பண்ணான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன் முடிஞ்சிச்சு. சரி இன்றைக்கி அதேமாரி பண்ணலாம் பார்த்தா பார் கோடு ஏதாச்சும் மாட்டோன்னு பார்த்தா பார் கோடே காட்ட மாட்டேங்குது கைஸ். அதுக்கப்புறம் இப்போ கூட நான் இந்த ஆர்டர் கூட வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷனே போடல. இப்போ இது வேறு அமௌண்ட் எவ்வளோ பிடிக்க போகிறாங்க கூட தெரில கைஸ். எனக்கு நான் தான் பண்ணுறது தெரில. எனக்கு சுத்தமாக எனக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்குது. நடா இது நம்மளுக்கு மட்டும் இந்த மாரிலாம் நடந்துன்னு கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே வந்து நான் அந்த யூபிஐ ஐடி போட்டுருவேன். சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷனு முடிய சொல்ல கரெக்டாக யூபிஐ ஐடி கொடுத்தேன்னா ஜிபேயில் போய்ட்டு நான் ஸ்கேன் பண்ணி அந்த அமௌண்ட்டு போட்டுருவேன். போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து 1 வீக்குக்கு வந்து மினிமம் வந்து நான் 250 ரூபா 200 தான் பண்ணியிருந்தேன். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா 300 ரூபா காட்டுது. ஆஃப் பண்ணுறதுனே தெரில கைஸ். எனக்கு சுத்தமாக எனக்கு வந்து ரைடு பண்ணுறதுக்கே ஒரு மாதிரியாகுது. ஏன்னா சரி 300 ரூபா தானே அப்படின்னு சொல்லிட்டு கூட நான் ரீசார்ஜ் பண்ணுறது கூட ரெடியாக தான் இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணுறது அந்த ஆப்ஷனே காட்ட மாட்டேங்குது கைஸ். கஸ்டமருக்கு கால் பண்ணி கேட்டால் லாக் அவுட் பண்ணி லாகின் பண்ணு ப்ரோ வரோன்னு சொல்கிறாங்க. 3 வாட்டி பண்ணிட்டேன். அதுமாரி அது யூபிஐடி போகிற ஆப்ஷனே காட்ட மாட்டேங்குது கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமரை நம்ம பிக் பண்ணிட்டோம். இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா 7 கிலோமீட்டர் ட்ராப்பு. சரி இங்கே ஏதாச்சும் நம்ம ரேபிடோ கேப்டன்ஸ் யாராவது இருப்பாங்க, அவங்ககிட்ட டவுட்டு கேட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்தாலும் இங்கே யாருமே இருக்கிற மாரி தெரில. இது ட்ராப் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பூந்தமல்லியில் ட்ராப்பு. இப்போ இது வேறு கமிஷன் எவ்வளோ பிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் பாருங்களேன். இதோ கம்ப்ளீட் பண்ணுறோம். இந்த ஆன்லைன் பேமெண்ட் மாரி ஆப்ஷன் காட்டலாம் உங்களுக்கு. காட்டுதா இப்போ? பே அட் கொடுத்தா இல்லை இது கியூஆராக கேஷ் கொடுக்குதா? கேஷ் கொடுத்துட்டா கேஷ் நான் ஜிபே பண்ணலாம் உங்களுக்கு. கியூஆர்னா வேலெட்லையா? கியூஆர்னா உங்களுக்கு அது எனபிள் ஆகும். அந்த கியூஆர் நான் பே பண்ணணும். ஆன்லைன் பேமெண்ட் இல்லையா இதில்? ஆன்லைன் பேமெண்ட் வேணுமா? இருக்கா அந்த ஆப்ஷனு? அதான் ஜிபே தான். ஜிபே வேணுமா இல்லை இந்த அது கூட ஒரு ரேபிடோவில் வேணுமா? ரேபிடோவில் கொடுக்குது. ரேபிடோ தானே வேணும். ஜென்ரேட் ஆகும். ஆன்லைன் பேமெண்ட் டேரெக்டாக எப்படி வருது? கேஷ் கொடுத்துட்டா கேஷ் செலக்ட் பண்ணால் நான் உங்களுக்கு கியூஆர் காமிச்சிடுறேன். சரி ஓகே. இப்போ காட்டாதுன்னு நினைக்கிறேன். ஓகே என் சைடு அது முடிஞ்சிச்சு. உங்களுக்கு கியூஆர் பாஸ்வேர்டு அதை போட்டு தான். தேங்க்யூ ப்ரோ. கைஸ்
இருந்த ஒரு நம்பிக்கையும் போயிடுச்சு. ஏன்னா இப்போது கஸ்டமர் ஆன்லைன் பேமெண்ட்னா அந்த இது காட்டுமா அந்த ஆப்ஷனு. சரி அப்படின்னா நம்ம கஸ்டமரை ஒரு 400 சென்ட் பண்ணி வேலெட்டில் அமௌண்ட்டு போட சொல்லலாம், அப்படியே ரீசார்ஜ் பண்ணலான்னு பார்த்தேன். அதுவும் வேலைக்கு ஆகலை. பாருங்க அமௌண்ட் எவ்வளோ பிடிச்சிருக்காங்க பார்க்கலாமா. 15 ரூபா பிடிச்சிட்டாங்க கைஸ். பண்ணுறது தெரில. இப்படியே ஓட்டினானா வேலைக்கு ஆகாது சொல்லுது. கைஸ் ஒரு வழியாக நம்ம ரீசார்ஜ் பண்ணியாச்சு கைஸ். பார்த்தீங்களா 7 டேக்கு வந்து அன்லிமிட்டெடு போட்டுக்கிறாங்க ஏர்னிங்ஸு. பார்த்தீங்க 300 கைஸ். இதுவே வந்து 4 நாளைக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்து 2400 தான் ஓட்ட முடியுமா. ஒரு வந்து விட்டோம் பார்த்தீங்களா. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டம் ப்ரோ. ஒரு வழியாக நம்ம ரீசார்ஜ் பண்ணியாச்சு. டைம் பாருங்க கிட்டத்தட்ட இப்போ ஒரு 1/2 hour நம்ம வெயிட் பண்ணி வண்டியை போட்டு குச்சி கொடாஞ்சி இப்போ ரீசார்ஜ் பண்ணிடுறோம் நம்ம. ஆனால் இது போட்டால் தான் கைஸ் கொஞ்சம் அமௌண்ட்டு கம்மியாக பிடிப்பாங்க. கொஞ்ச நாள் நம்மளுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா வந்து இதில் வேறு ரீசார்ஜ் பண்ணு, அதுலேயும் வேலெட்லேயே அமௌண்ட் ஏறின்னு இருக்குது. சத்தியமாக நம்மளால் கண்ட்ரோல் கூட பண்ண முடியாது. அதுக்கப்புறமேட்டு ஒரு வழியாக ரீசார்ஜ் பண்ணியாச்சு. போடி இந்த சேலஞ்சை வந்து நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணுறோமான்னு தெரில. சேஞ்சு தயா இந்த சேலஞ்சை நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணுவோமா. ஏதோ ஆன் பண்ணி விட்டேன் கைஸ். நான் வண்ட ஆர்டர் விட்டல, ஒழுங்காக எடுத்துன்னு போயிருக்கலாம் பில்டிங்கேருந்து. போடுங்கப்பா ஆர்டர் போடுங்கப்பா. இதுக்கப்புறமேட்டு நம்மலாம் நான் ஒன்று கஸ்டமர் வந்து 88 ரூபாய் 100 ரூபாய் கொடுத்தாரு. அதனால் வந்து நம்மளுக்கு வேலெட்டில் அமௌண்ட் எவ்வளோ பிடிச்சாங்க பார்த்தீங்கன்னா 15 ரூபா பிடிச்சிக்கிறாங்க கைஸ். நம்மளுக்கு ஓலாவில் ஒரு ஆர்டர் வந்துருக்கு. ஓலா ஆப்பு பேர் பாருங்களா, ஓலா. ஓலா தான் ஒரு ஆர்டரு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா காட்டு பார்க்கணும் ட்ராப்பு கைஸ். இப்போ நம்ம போயிட்டு அங்கே போயிட்டு ஒர்க் ஜோனில் போய் ஓட்ட போகிறோம் கைஸ் அன்றைக்கி ஒரு நாள். ஏன்னா என் மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நம்ம நேற்றுக்கெலாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 400 500 சம்பாரிச்சிருக்கணும். அதான் என்னோடய டார்கெட்டு. ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா வெறும் 200 தான் சம்பாரிச்சிருக்கோம். மனசு கேட்கல. போயிட்டு ஓலாவில் வச்சு ஓலான்ற பாருங்க ஒரு ஜோனில் போய்ட்டு ஓட போகிறோம் கைஸ். முன்னாடி வைக்க முடியுமா? வச்சிக்கலாம் ப்ரோ. இல்லை நிற்க வச்சுருங்க. உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமா? இப்போ தான் கம்ஃபர்ட். சரி ஓகே விடுமா. ஓகே ப்ரோ உட்காருங்க ப்ரோ. கைஸ் இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4.7 கிலோமீட்டர். 4 கிலோமீட்டரு 700 மீட்ரு. இதை பற்றி எனக்கே தெரியாது. சரி இருந்தாலும் இப்போ கற்றுக்கலாம். இன்றைக்கி ஒரு நாள் ஃபஸ்ட் ரைட் எடுக்கிறோம் நம்ம. ஸ்ட்ரைட்டாக ப்ரோ
பாஸ்வேர்ட்லாம் போடவே இல்லை. வேறு ஆண்ட்ராய்டா ஹலோ சார் வந்துட்டீங்களா? அப்படியா சார்? சரி எந்த பக்கம் நான் வந்துட்டேன். நான் எடுத்துக்கிட்டோம். ஹலோ கைஸ், வெல்கம் டு மை வீடியோ. கைஸ், நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா 100 நாள் பைக் டெக்ஸ் ஓட்டி 1,50,000 ப்ராஃபிட் சேலஞ்சில் இன்றைக்கி வந்து நம்மளுக்கு 41வது நாள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெடிகாலம் 5 மணிலேருந்து மதியம் 1:30 மணி வரைக்கும் எவ்வளோ ஏர்ன் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா 2,063 ரூபாய் ஏர்ன் பண்ணிக்கிறோம். ரேப்பிட்டோவும் போட்டுறோம் ஓட்டி. நிறைய பேர் போட்டரெல்லாம் ஓட்டாத ப்ரோ அப்படி இப்படி சொன்னாங்க. நிறைய பேர் ஓட்டின்னு தான் கைஸ் இருக்காங்க. சரி நம்மளும், ஏன்னா வந்து நம்ம ரேப்பிட்டோ மட்டும் ஓட்டி நம்ம அந்த சேலஞ்சை வந்து ஜெயிக்கவும் முடியாது. அது இல்லாமல் வந்து நம்மளுக்கு அப்படியே பார்சல் ஆர்டர் அதுமாரி எடுத்தால் தான் நம்ம வந்து கொஞ்சம் அமௌண்ட் ஏர்னிங்ஸ் அதிகமாக ஏர்ன் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், 10 மணி நேரம் வேலை, அதுக்கப்புறம் ஒரு 3 மணி நேரம் எடிட் பண்ணணும். அது இல்லாமல் வந்து நம்மளோட ப்ரொஃபஷ்னல் டேட்டோ ஒர்க் ஏதாச்சும் இருந்ததுன்னா அதையும் போய் பார்க்கணும். ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது கைஸ். கண்ணெல்லாம் பார்த்தா உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் நம்ம வேறு வந்து டேட்டோ வந்து சேர்க்கக்கூடாது சொல்லிட்டு ஒரு ப்ரோ வேறு சொல்லிக்கிறாரு. அதனால நம்ம வெறும் நம்ம பைக் டேக்ஸி ஓட்டி 1,50,000 ரூபாய் சம்பாதிச்சாலும் இன்னையோட நம்ம 41வது நாள் 100% எஃபர்ட்டை போட்டு இந்த அமௌண்ட்டை ஏர்ன் பண்ணோம் கைஸ். அதுதான் நம்மளோட ஒரே டார்கெட்டு. நம்ம கைவிட்டு போனதெல்லாம் மைனஸ் பண்ணலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து எத்தனை கிலோமீட்டர் ஓட்டணும்னு பார்த்தீங்கன்னா 170 கிலோமீட்டர் நான் ஸ்டாப்பாக ரைடு பண்ணிக்கிறோம். அதான் 4 லிட்டர் பெட்ரோல் மைனஸ், அதுக்கப்புறம் நம்ம செலவு 60 ரூபாய் அது மைனஸ். டே 41 ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 1,599 ரூபா ப்ராஃபிட் கைஸ். நம்ம டே ஒன்லேருந்து டே 41 வரைக்கும் எவ்வளோ ஏர்ன் பண்ணிடுறோம் பார்த்தீங்கன்னா 64,192 ரூபாய் ஏர்ன் பண்ணிடுறோம். ரேப்பிட்டோவும் போட்டுரும் ஓட்டி. இன்னும் 59 நாளில் எவ்வளோ ஏர்ன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா 85,808 ரூபாய் ஏர்ன் பண்ணோம் கைஸ். சரி கைஸ், என்னால் வந்து பேசக்கூட முடியல. நான் இப்போ வந்து சரியான தூக்கம் வேறு வருது. யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. நம்ம டே 42 பார்க்கலாம். எல்லாருக்கும் பாய்.